பிள்ளையார் பாகம் 5 அத்தியாயம் 20. சக்கரவர்த்தி போர் வரிசை பற்றி அந்த அவையில் பேச ஆரம்பித்தார். வரிசை எப்படியாக இருந்தாலும் நாம் துங்கபத்ரை நதிக்கரை போகும்போது தேக்கி நிறுத்தப்படுவோம் என்பது உறுதி. அப்போது வரிசை என்பது மிக நிச்சயமாக சிதறுவதும் நல்லது. வரிசை என்பது ஒன்றன் பின் ஒன்றாக வராமல் நாம் துங்கபத்ரா போய் நெடுக கரை முழுவதையும் அடைத்து கொள்ள வேண்டும். அப்படி அடைத்துக் கொள்கிற போது ஒன்றோடு ஒன்று கலந்து விடாமல் அவரவர் படைகளை அவரவர் அருகே வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது ராஜேந்திரனுடைய படைகள் விமலாதித்தன் படைகளோடு சேர்ந்து விடக்கூடாது. ஒரு சிறு இடைவெளி விட்டு கொடி மாற்றங்கள் செய்து உடை மாற்றங்கள் வைத்து நாம் அழகாக பிரிந்து நிற்க வேண்டும். அதே சமயம் துங்கபத்ரை நதிக்கரை முழுவதும் பரவி நிற்க வேண்டும். அவரவருக்கான உதவி ஆட்கள் அவரவர் படையின் பின்னே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரே கொடி அசைவில் துங்கபத்ரா நதிக்கரைக்கு போக வேண்டும். ஒரு கொடி அசைவில் சகலரும் ஒரே நேரத்தில் துங்கபத்ராவை தாண்ட வேண்டும். அரை நாழிகையில் அதை கடக்க வேண்டும். இன்னொரு கால் நாழிகையில் கரை மீது ஒன்றாக அங்கிருந்து மான்யக்கேடத்தை நோக்கி நாம் விரைவாக நகர வேண்டும். ஆனாலும் படையெடுப்புக்கு ஒரு வரிசை நிச்சயம் உண்டு. ஏனெனில் கங்க தேசம் மிக கவனமாக தாண்ட வேண்டிய இடம். போர் செய்ய போவது என்பது ஒட்டுமொத்தமாக என்பதால் அதை நினைவில் வைத்துக்கொண்டு நான் படை வரிசையை அமைக்கிறேன். ராஜேந்திரன் முதலில் மதுரைக்கு போகட்டும். அருண்மொழி அவனை பிரிய வேண்டாம். அவர்கள் 2 பேரும் படை வீரர்களுக்கு கடுமையாக போர் பயிற்சிகள் தரட்டும். மதுரையில் உள்ள சிறிய குன்றுகளின் மீது படை வீரர்கள் விரைவாக ஏறவும் சறுக்கி இறங்கவும் தெரிந்து கொள்ளட்டும். இந்த படையெடுப்பில் 4000 யானைகளோடு நான் முதலில் நகர்வேன். தன்னுடைய குறுங்குதிரைகளோடு என்னை விமலாதித்தன் தொடர்வான். அதன் பிறகு வலிமை மிக்க 2000 பல்லவரையர், அதற்கு பிறகு பழுவேட்டரையர், அதற்கு பிறகு கிருஷ்ணன் ராமன். தஞ்சையை வந்தடைந்து இளவரசர் ராஜேந்திரன் கிருஷ்ணன் ராமனை தொடர வேண்டும். தந்தையே, நீங்களே சொல்லுங்கள் என்று சொன்னதும் என்னை ஓரமாக உட்கார வைத்து விட்டீர்களே. உங்களை தவிர யாரும் எந்தவித புகழ்ச்சியும் பெற்றுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறீர்கள். இதற்கு என்ன காரணம் சொல்வீர்கள்? நான் இறந்து போனால் அடுத்தபடி நீதான் சக்கரவர்த்தியாக வேண்டும் என்று எனக்கு பேச்சில் இனிப்பு வெல்லம் கொடுப்பீர்கள். ஆஹா, நான் நாளைய சக்கரவர்த்தி என்று தஞ்சையிலேயே கும்மாளம் அடித்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். 1.5 லட்சம் வீரர்களுடைய நம்முடைய படை துங்கபத்ரா நதிக்கரையை தொட்டதும் நீங்கள் யானைகளோடு கீழே இறங்கி எதிர்கரைக்கு போய் சத்யாசிரியனை கொன்றுவிட்டு மான்யக்கேடத்திலிருந்து திரும்ப நான் துங்கபத்ரையின் தென்கரையில் உட்கார்ந்திருப்பேன். அப்படித்தானே? என் இளைய படை முழுவதும் மனம் வெதும்பி நகம் கடித்து கொண்டிருக்கும். அப்படித்தானே? ராஜேந்திரர் வேகமாக கேட்டார். அப்படி இல்லை ராஜேந்திரா, சக்கரவர்த்தியார் சொல்வது சரி என்றார் கிருஷ்ணன் ராமன். இந்த படையெடுப்பு பரவலாகத்தான் கடைசியாக முடியும். துங்கபத்ரா நதிக்கரையில் நாம் நிச்சயம் தேக்கி வைக்கப்படுவோம். உடனே ஒரு காலம் இறங்க முடியாது. அப்படி இருக்க 2வது 3வது படை என்ற கம்பீரமே தேவையில்லை. இன்னொன்றும் தோன்றுகிறது. துங்கபத்ரா நதிக்கரையோடு மேற்கு நோக்கி போய் குறுகலான இடத்தில் பாலம் அமைத்தோ கயிறு பிடித்தோ குதிரைகளோடு தாண்டியோ சத்யாசிரனை நோக்கி கிழக்கே திரும்பிவிடலாம். இதை நீதான் செய்ய வேண்டும். போகும்போது வைகையில் வெள்ளம் வந்திருக்கும். கேரளத்து மலைகளில் மழை ஆரம்பித்து விட்டது. நீ உனது வீரர்களை முன்னும் பின்னுமாக வைகையை தாண்டுவதற்கு பழகிக்கொள்ளச் சொல். ஒவ்வொரு குதிரை வீரராக கயிறு பிடித்து குதிரைகளோடு நீந்தி ஒருவர் சரிந்தாலும் இன்னொருவர் இழுத்து பிடித்து கரையேறிவிடலாம். வைகை ஒரு காட்டாறு ராஜேந்திரா. அங்கு வேகமாக நீர்ப்போக்கு இருக்கும். வைகையையே உனது வீரர்கள் தாண்டிவிட்டால் வெகு நிச்சயமாக துங்கபத்ராவை தாண்டிவிடலாம். ஏனெனில் வைகையை போல மணல் அல்ல, பாறைகள் அங்கு இருக்கும். குதிரைகள் பாறைகளில் காலூன்றி மிக அழகாக நகர்ந்துவிடும். ஏதேனும் சில குதிரைகள் பாறை இடுக்கில் கால் சிக்கிக் கொள்ளலாம். அப்பொழுது வீரர்கள் உடனே நீரில் மூழ்கி குதிரையின் காலை எடுத்துவிட வேண்டும். எல்லா வீரர்களையும் நீரில் மூழ்கி குதிரையின் காலை தூக்கச் சொல். இந்த மதுரை பயணம் மிகச் சிறப்பாக உனக்கு அமையும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். கிருஷ்ணன் ராமன் சொல்ல அவரை நன்றியோடு சக்கரவர்த்தி பார்த்தார். அப்பாடா, எல்லோரும் ஒரு புள்ளிக்கு வந்து விட்டோமா? சக்கரவர்த்தி உரத்து கேட்க சகலரும் அமைதியாக இருந்தார்கள். பிறகு மெல்ல ஆம் என்று தலையாட்டினார்கள். ராஜேந்திரா, உன் சம்மதத்தை சொல். எனக்கு முழு சம்மதம் தந்தையே. என் பொறுப்பு மிக பெரியது என்று உணர்கிறேன். என் மதுரை பயணம் என் வீரர்களை பலப்படுத்தும். அந்த பயிற்சிகளோடு கங்க தேசத்தில் உங்களை சந்திக்கிறேன். உணவு உட்கொள்வது பற்றியும் உறங்காது விழித்திருப்பது பற்றியும் மாறி மாறி ஓய்வெடுத்தல் பற்றியும்
எந்த சப்தம் கேட்டாலும் விழித்து கொண்டு சீரும் நிலைக்கு வருகின்ற பக்குவத்தையும் நான் என் வீரர்களுக்கு தருவேன். இந்த மேலை சாளுக்கிய படையெடுப்பில் என் வீரர்கள் கோபமாகவும் கொடூரமாகவும் தாக்குதல் நடத்துவார்கள். என்னுடைய தங்கையின் வாழ்வை சீரழிக்க பார்த்த மேலை சாளுக்கியர்களை நான் கதறடிப்பேன். சரி, உன் மதுரை பயணம் எப்போது? சக்கரவர்த்தி ராஜேந்திரரை நோக்கி கேட்டார். இப்போதே, இன்று மாலையே. கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் உடனே விரல் விட்டு எண்ணினார். நாளை காலையில் விடியல் வேளையில் குரு ஹோரையில் நகருங்கள், அது நல்லது. உங்கள் வீரர்கள் பெண்டு பிள்ளைகளிடமிருந்து விடைபெற வேண்டுமல்லவா? அதற்கு சற்று அவகாசம் கொடுங்கள். கிருஷ்ணன் ராமன் சொல்ல சரியென்று மெல்லியதாக ராஜேந்திரர் தலையசைத்தார். அப்படியானால் போருக்கு நகரப்போகிறோம் அல்லவா? பழுவேட்டரையர் எழுந்து சொல்ல எல்லோரும் எழுந்தார்கள். சக்கரவர்த்தியும் நிதானமாக எழுந்தார். போர் என்று தஞ்சையிலும் குடந்தையிலும் கொள்ளிடக்கரையிலும் கிழக்கே நாகப்பட்டினத்திலும் மயிலாடுதுறையிலும் திருச்சீரபுரத்திலும் பறையறிவித்து விடுங்கள். எப்பொழுது அறிவிப்பது? நாளை காலை குருஹோரையில் பறைகளும் எக்காலங்களும் முழங்கட்டும். படையெடுப்பின் முதல் கட்டமாக திருவையாறு நோக்கி ராஜேந்திர சோழன் நகர்ந்து பிறகு மேற்கு நோக்கி திரும்பி திருக்காட்டுப்பள்ளி பழமர்நேரி வழியாக கல்லணையை அடைந்து அங்கிருந்து மதுரைக்கு போகட்டும். திருச்சீரபுரத்திலிருந்து படைகள் இங்கு வரட்டும். வல்லக்கோட்டையில் வல்லவரையர் வந்தியத்தேவர் வந்து தங்கட்டும். பெருந்தச்சரின் கீழே தஞ்சையின் நிர்வாகம் நடைபெறட்டும். நான் படையெடுக்க போகின்றேன் என்ற செய்தியை ஈசான சிவ பண்டிதரிடமும் பிறகு கருவூர் தேவர் ஐயாவிடமும் சொல்லிவிட்டு வருகிறேன். தயாரான பிறகு நல்ல நாள் பார்த்து நான் வடக்கு நோக்கி நகர்வேன். தஞ்சைக்கு போய் அங்கிருந்து முன்னேறுவேன். விமலாதித்தனை இரட்டைப்பாடியில் சந்திப்பேன். நமது முக்கியமான எல்லையான மேல்பாடியில் 2 நாட்கள் தங்குவேன். உள்நாட்டில் எந்தவித குழப்பமும் ஏற்படாமல் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இதைத்தான் பிரம்மராயரும் செய்ய வேண்டும். பழுவேட்டரையர் எங்கும் நிற்காமல் குடந்தை தாண்டி குடந்தையிலிருந்து கொள்ளிடக்கரையும் கொள்ளிடக்கரையிலிருந்து எண்ணாயிரமும் எண்ணாயிரத்திலிருந்து எசாலமும் காஞ்சிபுரமும் போய் காஞ்சிபுரத்தினுடைய நிலைமையை புரிந்து கொண்டு அங்கிருந்து திருவொற்றியூருக்கு பயணப்பட்டு விமலாதித்தன் போன பாதையாகவே அவரும் இரட்டைப்பாடி வந்து சேரட்டும். விமலாதித்தன் படைகளை பற்றி அங்குள்ள தளபதிகளிடம் அதிகாரிகளிடம் விசாரித்து தெரிந்து கொள்ளட்டும். ஒரு படை வெறுமே நிற்கும்போது தெரிகின்ற யோக்கியதையை விட அது போர் நோக்கி நடக்கும்போது என்ன யோக்கியதையில் இருக்கிறது என்று நன்றாக தெரிந்துவிடும். குறிப்பாய் அதிகம் மது அருந்துகிறார்களா என்பதை பார்க்கவும் இது வசதியாக இருக்கும். சபை இப்போது கலையலாம். போருக்கு எல்லா விதத்திலும் ஆயத்தமாகலாம். அது குறித்த செலவுகள் எதுவாயினும் நீங்களே செய்யலாம். என் அனுமதி தேவையில்லை. அரண்மனையை விட்டு அரசர் நகர்ந்து அந்த புறத்துக்கு படியேறி உள்ளே நுழைந்தார். அதிகாரிகள் அந்த புறத்து கதவுகளை சாத்தினார்கள். அரசர் கைத்தட்ட மேலும் சில அதிகாரிகள் வந்து நின்றார்கள். அரசர் கை தட்டியது மனைவியர்களுக்கும் கேட்டது. அதிகாரிச்சிகள் வந்து சூழ்ந்து கொண்டதும் உட்புற காவலை பலப்படுத்தும்படியும் போர் நாள் அறிவிக்கப்படும் என்பதையும் சொல்ல அவர்கள் வாள் உருவி சோழம் சோழம் என்று உரக்க கத்தினார்கள். அந்த புறம் முழுவதும் அந்த கூக்குரல் ஒலித்தது. பட்ட மகிழ்ச்சி வெளியே வந்தாள். பஞ்சவன் மாதேவி அரசருக்கான துணிகளை அடுக்கி வைத்து மூட்டையாக கட்டி வைக்க சொன்னாள். என்ன, அந்த புற கதவுகளை எல்லாம் மூடிவிட்டீர்களே? சமையல் செய்கிறவன் ஒரு அதிகாரச்சியை பார்த்து கேட்டான். போர் என்று ஒரே வார்த்தையில் சொன்னாள் அவள். அவன் திகைத்து நின்றான். பிறகு சமையல்காரன் ஓடிப்போய் தன் சீடனிடம் சொல்ல, சீடன் விறகு வெட்டுபவனிடம் சொல்ல, விறகு வெட்டுபவன் கோவேறு கழுதை ஓட்டுபவனிடம் சொல்ல, கோவேறு கழுதை ஓட்டுபவன் குதிரை சேவகனிடம் சொல்ல, அடுத்த ஒரு நாழிகையில் அரண்மனையை விட்டு அந்த செய்தி கோட்டை காவல் மூலமாக வெளியே கசிந்தது. 2வது நாழிகை வணிகர்களை தொட்டது. வணிகர்கள் மின்னல் வேகத்தில் செயல்பட்டார்கள். கடைகளில் இருந்த தானியங்களை மெல்ல பின்புறம் வழியாக கூலி ஆட்களை வைத்து வீட்டுக்குள் எடுத்து போனார்கள். ஒற்றர்களின் மூலமாக அதிகாரிகளுக்கு இந்த செய்தி வந்தது. தஞ்சையின் நிர்வாக பொறுப்பை ஏற்றிருந்த மூவேந்த வேளாளரிடம் இந்த விஷயம் போயிற்று. அடுத்த 2வது நாழிகையிலேயே சிறு பறை அடித்து கொண்டு கடை வீதி வழியாக ஒரு வீரன் உரத்த குரலில் முழங்கினான். இந்த முறை நல்ல நெல் வெளிச்சல் இருக்கிறது. உயர்ந்த நெல் நல்லபடியாக அறுவடை முடிந்து வந்துவிட்டது. தானியங்கள் கிடைக்கவில்லை என்றோ விலை அதிகம் என்றோ எவரேனும் கேள்விப்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள கிராம அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டியது என்று உரத்த குரலில் முழங்கினான். வணிகர்கள் தலை குனிந்து கொண்டார்கள். அந்த வாரம் முழுவதும் ஏன், எதனால், எதற்கு இந்த பறை அறிவிப்பு என்று பேச்சு கிளம்பி போர் நாளை அறிவிக்கப்படும் என்பது தெரிவிக்கப்பட்டது. சக்கரவர்த்தி அடிக்குரலில் மிருதுவாக தன் மனைவியரிடம் போர் பற்றி விளக்கி கொண்டிருந்தார்.
நான் 4-5 நாட்களில் மேலே சாளுக்கியம் நோக்கி நகர்வேன் என்றார். மெல்ல முணுமுணுப்புகளும் கேவல்களும் அங்கு எழுந்தன. பஞ்சவன் மாதேவி மட்டும் எந்த சலனமும் காட்டாமல் இருந்தாள். பட்ட மகிழ்ச்சி தந்தி சக்தி விடங்கி என்றும் உலக மகாதேவி என்றும் அழைக்கப்படுகின்ற கம்பீரமான பெண்மணி திரும்பி, வெற்றி வாகை சூடி வாருங்கள், இது உங்களுடைய மேன்மையான நேரம் என்று ஜோதிடர்கள் சொல்கிறார்கள். அதே நேரம் சனி கிரகத்தால் கடுமையான வேலை பளுவும் சிந்தனை அதிகரிப்பும் இருக்கும் என்றும் சொன்னார்கள். நல்ல தூக்கமும் படுக்கையும் கெடும் என்றும் சொன்னார்கள். உங்களுக்கு மட்டும் நாங்கள் ஆருடம் பார்க்கவில்லை, சோழ தேசத்திற்கே கூட பார்த்தோம். சோழ தேசத்தினுடைய உன்னதமான காலம் இது என்று சொன்னார்கள். தமிழர்களுடைய உன்னதமான காலம் என்று வர்ணித்தார்கள். அதே நேரம் என்று சொல்ல வந்தவள் சட்டென்று நிறுத்தி கொண்டாள். என்ன அதே நேரம்? ஒன்றுமில்லை. அதே நேரம் சிறு விஷயங்கள் கூட பெரிதாக விஸ்வரூபம் எடுக்கும், கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள். யார் ஆருடம் பார்த்தது? நானும் வானதியும். யுத்தம் வருமென்று நினைத்து பார்த்தீர்களா? இல்லை அரசே. ஆருடக்காரரே யுத்தம் வரும் என்று சொன்னார். ஆருடக்காரனிடம் போக வேண்டிய அவசியம் என்ன? சக்கரவர்த்தி கூர்மையாக பார்த்து கேட்டார். குந்தவை பற்றிய தகவல் வந்ததிலிருந்து எங்களுக்கு பெரிய மனக்கிலேசம் இருந்தது. அவளுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது, நேராக இல்லையே என்று வருத்தப்பட்டு ஆருடக்காரனிடம் போனோம். இப்போது குந்தவை வந்துவிட்டாளே, அவளிடம் விசாரித்தீர்களா? விசாரித்தோம். தவறு நம் குழந்தையின் மீதுதான் இருக்கிறது. அவளை கூட குற்றம் சொல்ல முடியாது. நம்முடைய வளர்ப்பு தப்பு. வானதி அடிக்குரலில் சொன்னாள். உனக்கு இது தெரிந்தது பற்றி எனக்கு சந்தோஷம். பஞ்சவன் மாதேவி, என் பயணத்துக்கு வேண்டிய என்று சக்கரவர்த்தி முடிக்கும் முன்பு, சகலமும் ஏற்பாடாகிவிட்டது அரசே. உதவியாள் யார் என்று தெரிந்தால் எல்லாம் ஒப்படைத்து விடுவேன் என்றாள் பஞ்சவன் மாதேவி. அரசர் உறுத்து பஞ்சவன் மாதேவியை பார்த்தார். பஞ்சவன் மாதேவி பதிலுக்கு அரசரையே பார்த்து கொண்டிருந்தாள். என்ன ஏற்பாடாகியிருக்கிறது என்று கேட்டார். உங்களுக்கு 10 நாட்களுக்கு வேண்டிய துணிமணிகளும், உங்களுக்கென்று தனியாக சமைக்க வேண்டிய உணவு பாத்திரங்களும், எண்ணெய் குடுவையும், தந்த சீப்பும், சிகைக்காயும், வாசனை பொடியும், இலை திருநீரும், முத்திரை மோதிரமும், ஓலை நறுக்குகளும், எழுத்தாணிகளும், உங்கள் கூடாரத்தில் எரிய பெரிய அகல் விளக்குகளும், சிறிய விளக்குகளும், எண்ணெய் தூக்கும், ஊஞ்சற்கட்டிலில் மடக்கு ஆசனமும், அகிர்தோலும், வாசனை திரவியங்களும் வைத்திருக்கிறேன். இவை தனித்தனியாக இருக்கின்றன. ஆனால் ஒரே குதிரையில் இவற்றை ஏற்றிவிட முடியும். உதவியாள் யார் என்று சொன்னால் அவரிடம் விவரமாக சொல்லி ஒப்படைத்து விடுவேன். அவர் அவளையே ஆழ்ந்து யோசித்து பார்த்தார். என் உதவியாள் நீதான். நீயும் பயணப்பட சித்தமாக இரு என்று சொன்னார். மற்ற மனைவியரிடையே சலசலப்பு தோன்றி சட்டென்று அடங்கியது. சக்கரவர்த்தி அந்த புறத்தை விட்டு வெளியேறினார். பஞ்சவன் மாதேவிக்கு சந்தோஷத்தால் தலை மெல்ல கிறுகிறுத்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.